இந்த வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி அங்க தொகுதியில் இருக்கிற அத்தனை மக்களுமே வாணியம்பாடி நகரத்தில் குவிந்து விட்டீர்கள். இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பல்வேறு அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி பஸ்ல ஊர் ஊரா போய் திரு எம்ஜிஆர் அவர்களை போலவும் அம்மாவை போலவும் சவுண்டு கொடுத்து பேசுறதா சொல்றார். நான் சவுண்டாவே பேசுறேன், கரெக்டு தானே பேசுறேன்? மைக்கில் பேசுறதால உங்களுக்கு காது கேட்கும். வேண்டுமென்றே திட்டமிட்டு அவரால் பொறுத்து கொள்ள முடியல. இப்படி வாணியம்பாடியில் இருக்கிற சட்டமன்றத்தில் இருக்கிற மக்கள் மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நான் சென்ற இடமெல்லாம் மிகப்பெரிய எழுச்சி. அந்த எழுச்சியை பொறுத்து கொள்ள முடியாத இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதேதோ பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நான் எம்ஜிஆரும் அல்ல, மாண்புமிகு அம்மாவும் அல்ல, இங்கே இருக்கின்ற மக்களில் ஒருவனாக இருக்கின்றேன். உங்களை போல நான் தலைவன் என்று சொல்லவில்லை, தொண்டன், அண்ணா திமுக தொண்டன். திரு ஸ்டாலின் அவர்களே, நான் தொண்டனாக இருந்து கிளை செயலாளராக இருந்து படிப்படியா உயர்ந்து எனக்கு எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மூலமாக பொதுச் செயலாளர் அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, அம்மா மறைவுக்கு பிறகு நாட்டு மக்களுடைய பேர் ஆதரவோடு கழக சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு தமிழகத்துடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஸ்டாலின் அப்படியே வந்தாரு. எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார். எல்லா கூட்டத்திலையும் நான் யார் தெரியுமா? திரு முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் பேசுறாரு. அப்பாவை சொல்லித்தான் அவருக்கு அடையாளம் தெரியுது. ஸ்டாலின் அடையாளம் தெரியல. அவருடைய அப்பாவுடைய அடையாளத்தை வச்சுதான் திரு ஸ்டாலின் அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கிறாரு, நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறாரு. நான் அப்படி இல்லை, மக்களோடு மக்களாக இருந்து கட்சிக்கு விசுவாசமா இருந்து மக்களுக்கு உழைப்பை கொடுத்து இங்கே இருந்து இங்கே வந்திருக்கிறேன். ஆக உழைப்பால் நான் பதவி பெற்றிருக்கின்றேன். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தந்தையினுடைய அடையாளத்தால் நீங்கள் பொறுப்புக்கு வந்திருக்கின்றீர்கள். முதலில் உணர வேண்டும், எந்த உழைப்புமே இல்லாத நீங்க இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்திருக்கிறீங்க. உழைத்தவன் இந்த நிலைக்கு வந்திருக்குன்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளவு தில்லு திராணி தெம்பு இருக்கிறதை உணர வேண்டும். இன்னும் திரு ஸ்டாலின் போராட்ட இடத்தெல்லாம் பேசுறார். எடப்பாடி பழனிசாமிக்கு நான் கொண்டு வந்த திட்டத்தை மக்களுக்கு இடத்துல பெரும் வரவேற்பு கிடைக்குது, அது பொறுக்க முடியாம வயிற்று எரிச்சல்ல பேசுறான்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கொண்டு வந்த திட்டமெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க. நீங்க அறிவிக்கப்பட்ட திட்டம் எல்லாமே அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். புதுசா எதுவுமே கொண்டாடல, பேரை மாத்தி விளம்பரத்தை தேடி நீங்க இந்த திட்டத்தை துவக்கிறீங்க. நலங்காக்கும் திட்டம், நலங்காக்கும் ஸ்டாலின் திட்டம், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். இது என்ன? அதிமுக ஆட்சியிலே இந்த திட்டம் தொடங்கியாச்சு. எல்லா கிராமத்திலிருந்து நகர வரை 15 லட்சம் மருத்துவ முகாம் அதிமுக ஆட்சியிலே நாங்கள் நடத்தினோம். 15 லட்சம் முகாம் நடத்தினோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதியில் அம்மா மினிக்கிள்ளைக்கு திறந்தோம். அதனால அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளித்து கொடுத்தோம். அதோட இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்க வேண்டுவதற்காக தமிழ்நாடு முழுவதும் கிராமங்களிலே 254 ஆரம்ப சுகாதார நிலையத்தை கொடுத்து ஏழை மக்களுக்கு தகுந்த சிகிச்சை கொடுத்தோம். அது மட்டுமல்ல, அந்த கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்களுடைய தேவைகளை அறிந்து நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்ப சுகாதார நிலையத்தை
மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரமாக தரம் உயர்த்தப்பட்டது 168. அண்ணா திமுக ஆட்சியில் தான் இந்த மக்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை நாங்கள் கொண்டாந்தோம். ஸ்டிக்கர் ஒட்டி மக்களை ஏமாற்றுகின்ற நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேற்றுகின்றார். இன்னொன்னு, உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்திருக்கார், இப்பதான் நம்மோட வந்திருக்கிறார். இப்பதான் மக்கள் கண்ணு தெரியுது, மக்களை பத்தி இப்பதான் தெரிஞ்சு வந்திருக்கிறார். அதனால பொருள் உங்களுடன் ஸ்டாலின் இத்தனை நாள் குடும்பத்தில் இருந்து அடுத்த ஆண்டு தேர்தல் வர்றதுனால இப்போ உங்களுடன் ஸ்டாலின் என்று ஒரு இது மாதிரி ஒரு விளம்பரத்தார் அடிச்சு அவர் தொடக்கி வச்சிருக்கார். இதுல பார்த்தீங்கன்னா 46 பிரச்சனை. யாரு முதலமைச்சர் சொல்றார், தமிழகத்தில் 46 பிரச்சனை மக்களுக்கு இருக்குது. இந்த 46 பிரச்சனையும் அரசு அதிகாரிகள் வந்து நேரடியாக உங்களை விசாரிச்சு அவள் குறிப்பெடுத்துட்டு போய் சம்பந்தப்பட்ட துறைக்கு அதை அனுப்பி உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ப்பாராம். இது நடக்கிற காரியமா? அப்படின்னா 46 பிரச்சனை மக்கள்கிட்ட இருக்குதுன்னு தெரியுதுக்கு 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆச்சு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கே 4 வருஷம் ஆகி போச்சு. அப்படின்னா இந்த ஆட்சியில மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? பிரச்சனை இருக்கு என்று முதலமைச்சரே ஒத்துக்கிட்டார்ல, அவர் கொடுக்கின்ற நோட்டீஸ் தானது. ஆக மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். இதே போலதான் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் ஊரா போனார். அங்க போய் ஒரு பெட்ஷீட்டை போட்டுருவார். பெட்ஷீட்டை போட்டு அதில் அமர்ந்து அவருக்கு முன்னான மக்களை எல்லாம் அமர வச்சு உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு எழுதி அவர் கொண்டு போன பெட்டி வச்சு அந்த பெட்டிக்குள்ள போட்டு அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு இவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஆட்சி வந்த பிறகு சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனு எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காணுங்கிறார். தீர்வு கண்டாரா? கொடுக்கப்பட்ட மனுவுக்கு ஏதாவது பதில் கிடைச்சதா? ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை எழுதி பொட்டியில போட்டாச்சு. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இது எதுக்கு இந்த நோட்டீஸ்? ஆக மக்களை ஏமாற்றுவதற்காக அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு இந்த ஒரு நாடகத்தை அரங்கேற்றி மக்களை ஏமாற்றி உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் போட்ட நாடகம். அதோட எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்தேன். யார்? இவர் வீட்டு பணத்தை எடுத்தே கொடுத்தாரு. எங்க அரசாங்க பணத்தை தான் கொடுத்த ஸ்டாலின் அவர்களே. அது எப்படி கடன் வாங்கி கொடுத்தீங்க? இந்த 1000 ரூபாய் வந்து அரசாங்கத்தில் நிதியை பெருக்கி உயர்த்தி கொடுக்கல, கடன் வாங்கி கொடுக்குறீங்க. அது இங்க இருக்கிற ராமசாமி, குப்புசாமி, எங்க இருக்கிற லட்சுமி, யாரு வேணாலும் முதலமைச்சரானா கொடுக்கலாம். கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன? இதுக்கு என்ன ஆட்சி தேவையா? நீங்க சிந்திச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 தேர்தல் அறிக்கையில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை எப்ப கொடுத்தாங்க? 28 மாசம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. உடனே கொடுத்தாங்களா? 28 மாசம் நாங்க போராடணும். பிரதான எதிர்கட்சி அண்ணா திமுக, பிரதான எதிர்கட்சியுடைய தலைவர் நான் இருந்தேன். பல முறை சட்டமன்றத்தில் தெரிவித்தேன். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அறிவித்தவாறு அந்த மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்க வேண்டும் என்று நான் உட்பட எங்க கட்சி சட்டமன்ற உறுப்பினர் உட்பட அத்தனை பேரும் குரல் கொடுத்தோம். பொதுக்கூட்டத்தில் பேசணும், ஊடகத்தின் வாயிலாக கோரிக்கை வச்சோம், பத்திரிகை வாயிலாக வெளிப்படுத்தணும். அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான், அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் இந்த தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைப்பதற்கு அண்ணா திமுக கட்சி தான் உதவுச்சு. இந்த மகளிருடைய கஷ்டத்தை உணர்ந்து திமுக அரசாங்கம் கொடுக்கல. இப்ப அறிவிச்சிருக்கார், அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்குது. இன்னும் 8 மாசம் தான் தேர்தல் இருக்குது. இப்ப மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாரு, கட்சி செல்வாக்கு இழந்துட்டாரு. வேற வழி இல்ல. 30 லட்சம் பேர்களுக்கு கூடுதலாக இந்த மகளிருக்கு உரிமை தொகை கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறார். இன்னும் வெறும் 8 மாசம் தான் கிடைக்கும். அப்புறம் 52 மாசம் என்ன ஆச்சு? 52 மாசம் ஏமாத்திட்டார்ல.
ஏமா சொல்லுங்க, 52 மாசம் ஏமாத்திட்டார்ல. ஆக இவர்களுக்கு மக்களுடைய ஓட்டு தேவை, நம்முடைய தாய்மாருடைய ஓட்டு தேவை, சகோதரருடைய ஓட்டு வாக்குகள் தேவை. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அந்த குடும்ப தலைவருடைய கஷ்டத்தை உணர்ந்து கொடுக்கல, கஷ்டத்தை உணர்ந்து கொடுக்கல. அடுத்த ஆண்டு தேர்தலை மையமாக வைத்து இன்றைய முதலமைச்சர் கூடுதலாக இந்த 30 லட்சம் பேர் கொடுப்பதாக விதிகளை தளர்த்தப்பட்டது என்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். இப்படி நாடம் ஆடுகின்ற அரசாங்கம் மீண்டும் வேண்டுமா? அது மட்டுமல்ல, எங்க இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமா இருக்கிறாங்க, இந்த பகுதியில் இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமா இருக்கிறாங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு ஸ்டாலினுடைய அரசு, ஏதோ திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், திமுக கட்சி தான் இந்த சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதை போல ஒரு தோற்றத்தை, மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்தவ பெருமக்களும் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்விழா கண்ட கட்சி. தமிழகத்திலே சுமார் 31 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம். 31 ஆண்டு கால ஆட்சி பொற்கால ஆட்சி, மக்கள் போட்டியிட்ட ஆட்சி. அப்பொழுது சிறுபான்மை மக்களுக்கு அரணாக பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மறுக்க முடியுமா? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு, இப்படி 31 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எங்களுடைய அண்ணா திமுக ஆட்சியில மத சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக விளங்கியது. இந்த வாக்குக்காக, ஓட்டுக்காக இந்த சிறுபான்மை மக்களை ஏமாற்றி இன்றைக்கு அவருடைய வாக்குகளை பறிக்க பார்க்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர், திமுக கட்சி, திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி. இப்பொழுது சொல்கிறேன், எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி, இன்னும் பல கட்சிகள் எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்றன. இந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்கும், அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். ஆக யாரும் பயப்பட வேண்டியதில்லை, சிறுபான்மை மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. அம்மா தலைவரும் முதலமைச்சர் இருந்தாங்க, அம்மா முதலமைச்சர் இருந்தாங்க, நான் 4 ஆண்டு காலம் முதலமைச்சர் இருந்தோம். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்பட்ட ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பதை போல காத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். எங்கேயாவது இஸ்லாமிய பெருமக்கள் அண்ணா திமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்டாங்களா? இன்றைய தினம் திருநெல்வேலியில் ஜாகிர் ஹுசைன் என்ற ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி, அவர் தனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று காவல்துறை இடத்திலே புகார் அளித்தார். அதற்கு மேல் காவல்துறை எவ்வித நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் வலைதளத்தில் வெளியிட்டார். அவர் வலைதளத்தின் வழியாக தனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று பகிரங்கமாக வெளியிட்டார். முதலமைச்சருடைய கவனத்திற்கு இதை கொண்டு போர் என்று வெளியிட்டார். ஆனால் இந்த அரசாங்கம் அந்த சிறுபான்மை அந்த ஜாகிர் ஹுசைனுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. அதனால அவர் தொழுகையை முடித்து வீதியிலே சென்று கொண்டிருந்த போது சில நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார். இது நடந்த உண்மை. எங்கே சிறுபான்மை மக்களை பாதுகாத்தார் இந்த முதலமைச்சர்? அதுவும் அவர் இந்த அரசுக்கு வேண்டுகோள் விட்டார். தனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று பகிரங்கமாக வலைதளத்திலே வெளியிட்டார். இந்த உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருந்தது? இந்த காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? உடனடியாக விசாரித்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிருக்கலாம். எங்கே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள்? சிறுபான்மை மக்கள் உணர வேண்டும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். எண்ணி பாருங்கள். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுத்திருப்போம். அப்பப்ப நடவடிக்கை எடுப்போம். நான் தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் அந்த காலத்திலும் சரி, சட்டத்தின் ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருந்தது. குற்றவாளிகளுக்கு இங்கு இடம் கிடையாது.
குற்றச்செயல் ஈடுபடுகிறவர் அச்சத்தோடு வாழ்கின்ற சூழலை உருவாக்கி தந்தோம். இன்றைக்கு நிலை தலைகீழாக மாறிவிட்டது. இன்றைக்கு குற்றச்செயல் ஈடுபடுகிறவர்கள் காவல்துறை கண்டு எவ்வித அச்சப்படுவதும் இல்லை. அதனாலதான் எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடந்த வண்ணம் இருக்கின்றது. இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறுபான்மை மக்கள் நன்றாக உணருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது இஸ்லாமிய பெருமக்களுடைய கோரிக்கையை ஏற்று 2001ஆம் ஆண்டு புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையெல்லாம் அரிசி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சுமார் 5400 மெட்ரிக் டன் அரிசி அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது. நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் ஒவ்வொரு ஆண்டும் விலையில்லாமல் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வந்ததை திடீரென்று நிறுத்திவிட்டது. உடனடியாக என்னுடைய கழக நிர்வாகிகள் மூலமாக நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். நிறுத்தப்பட்ட அந்த மானியம் தொடர வேண்டும் என்று கேட்டார்கள். உடனடியாக 2019 முதல் ஹஜ் பயணம் மேற்கொள்ள அதிமுக அரசு 6 கோடி மானியம் கொடுத்தது. அந்த மானியம் போதாது என்று கோரிக்கை வைத்தார்கள். 2021ஆம் ஆண்டு அந்த மானியத்தை 12 கோடியாக உயர்த்தி கொடுத்தோம். ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்லம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதையும் 15 கோடி ரூபாயில ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக அரசு. 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கும் திட்டத்தை துவங்கியதும் அதிமுக ஆட்சி. உலமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயனாளிகளின் எண்ணிக்கையை 2400 இருந்து 2600 உயர்த்தினோம். அந்த ஓய்வூதியம் 750 இருந்து 3000 உயர்த்தி கொடுத்தோம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டது. வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளி வாசல் தற்காகள் பழுது பார்த்தால் மற்ற புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டது அதிமுக ஆட்சியிலே. இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டது. 2018ஆம் ஆண்டு கஜா புயல் பெருமழை வெள்ளத்தால் பாதிப்படைந்த நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைந்தது. நானே நேரடியாக சென்று நாகூர் தர்கா குளக்கரையை பார்வையிட்டு சுமார் 4.2 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அந்த குளக்கரையை சீர் செய்த அரசு அதிமுக அரசு. சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் அமைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக முதலில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மணி திருமதி யாஸ்மின் அகமது IAS ஒருவரை நியமித்து பெருமைப்படுத்தது அதிமுக அரசு. எல்லாவற்றுக்கும் மேலாக 2002ஆம் ஆண்டு இந்திய ஜனாதிபதி தேர்தலில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு அதிமுக ஆதரவு அளித்து ஓட்டளித்து வெற்றி பெற்று இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி பதவி, இந்தியாவிலேயே உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி. அந்த பதவிக்கு மரியாதைக்குரிய மறைந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஆதரித்தது அதிமுக. அதற்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்தது. அதே நேரத்தில் அந்த மரியாதைக்குரிய மறைந்த அப்துல் கலாம் அவர்களுக்கு எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளருக்கு வாக்களித்த கட்சி திமுக கட்சி. சிந்திச்சு பாருங்க. இப்படி இருக்கிற கட்சா சிறுபான்மை மக்களுக்கு உதவி செய்யும். நாட்டுடைய உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி. அப்படிப்பட்ட பதவியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா இருக்கின்ற பொழுது அவரை ஆதரித்து ஜனாதிபதி இருக்கையிலே அமர வைத்து அழகு பார்த்த கட்சி அதிமுக கட்சி. அதே போல 2017 ஆண்டில் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது அதிமுக ஆட்சி. அதே போல கன்னியாகுமரியில் காகிதமில்லத்தவர்களுக்கு சென்னையில் கண்ணியமிக்க காகிதமில்லத்தவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்தது அதிமுக. அதே போல ராமேஸ்வரத்தில் மரியாதைக்குரிய மறைந்த டாக்டர்
ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய பெயரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தோம். எவ்வளவு நாங்கள் கொடுத்தோம். தயவு செய்து எண்ணி பாருங்க. நாங்கள் வாக்குக்காக உங்களை கேட்கவில்லை. என்ன செய்தோம் என்பதை இந்த சிறுபான்மை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக நான் கேட்கின்றோம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்பப்ப சந்தர்ப்பவாத அரசியல் செய்கின்றவர்கள். அண்ணா திமுக அப்படி அல்ல. கொள்கையோடு கட்சி நடத்துகிற கட்சி அண்ணா திமுக. கொள்கையுடன் கட்சி நடத்துகிற கட்சி அண்ணா திமுக கட்சி. இதே சிந்தித்து பாருங்கள். எங்களை பற்றி திமுக விமர்சனம் செய்கிறது. 1999 நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வைத்ததா இல்லையா? வச்சதுல அந்த கூட்டணி வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தாங்க. அந்த மத்திய அமைச்சரவையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மறைந்த முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார். அவர் நோய்வாய்ப்பட்டு உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று ஓராண்டு இலாக்கல்லாத கேபினட் மந்திரியாக இந்த மத்திய அரசு அமைச்சரவையில் இடம்பெற்றது திமுக அமைச்சர், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர். மறந்து விட வேண்டாம். 2001 சட்டமன்ற பொது தேர்தல். அப்ப பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சது. ஆக திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சா நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா அவதூறு பிரச்சாரம். இதை ஏற்க வேண்டுமா? ஏற்க முடியுமா? சொல்லுங்க, ஏற்க முடியுமா? பாருங்க, இதை நாங்க சொன்னா தப்புமாங்க. பாரத பிரதமர் அப்ப வாஜ்பாயோட பாருங்க, இது கருணாநிதி கொண்டிருக்காரா இல்லையா? முரசொலிமார் இருக்காரா இல்லையா? சொல்லுங்க சத்தமா. இது உண்மைதானே? இது ரெக்கார்டோட சொல்ற பாருங்க. ஒருத்தர் மைக்க அட்ஜஸ்ட் பண்றாரு, இன்னொரு என்னமா கொடுக்கிறார். இப்படி எல்லாம் நாடகம் நடிக்கின்ற கட்சி திமுக கட்சி. அண்ணா திமுக நாடகம் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கிறோம். அண்ணா திமுக பத்தி தெளிவா இருக்கும். கூட்டணி வேற, கொள்கை வேற. கூட்டணி என்பது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கூட்டணி அமைக்கப்படும். இன்றைய தினம் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்க சொன்னால் மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும் அண்ணா திமுக என்கிறது. ஜனதா கட்சி ஊழல் நிறைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்று அந்த கட்சி எண்ணுகிறது. இரண்டு கருத்தும் திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும். அந்த ஒத்த கருத்துடைய கட்சிகள் இணைந்திருக்குது. இதுல என்ன தவறு? திமுக எப்படி கூட்டணி வச்சிருக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். நாங்க எமர்ஜென்சி சந்திச்சோம், மிசாவை சந்திச்சோம், மிசா சட்டத்திலே கைது செய்ய என்றெல்லாம் வீரவசனம் பேசுவார். எமர்ஜென்சி யாரு கொண்டாந்தா? காங்கிரஸ் ஆட்சியிலே எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டது. மிசா சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? காங்கிரஸ் ஆட்சியிலே. ஆக காங்கிரஸ் ஆட்சி கிட்ட பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை மிசா சட்டத்தின் மூலமாக சிறையில் அடைக்கப்பட்டார்களா? அவளோடு நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க. கூட்டணி வச்சிருக்காங்களா காங்கிரஸோடு? இன்னும் சொல்ல போனா மறைந்த கலைஞருடைய 100ஆண்டு விழா, அதை முன்னிட்டு சென்னையில் ஒரு கண்காட்சி ஏற்பாடு செஞ்சுதாங்க. அந்த கண்காட்சியில திரு ஸ்டாலின் மிசா சட்டத்தில் சிறையில் இருப்பதாக ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இருந்தாங்க, ஒரு காட்சி பிடித்திருந்தாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை சிறையில் அடைத்தவர்களிடம் நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாடு வளம் பெற வேண்டும், இந்த மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்க வேண்டும், மத்தியில் இருக்கின்ற அரசோடு இணக்கமா இருந்தால்தான் இந்த பகுதி மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர முடியும். நாங்க அம்மா முதலமைச்சர் அந்த காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் அந்த காலத்திலும் சரி, 4 ஆண்டு காலம் நான் மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தேன். நிறைய திட்டங்களை கொண்டு வந்தேன். நேரத்தில் சொன்னா பொருத்தமா இருக்கு கருதுகிறேன். இன்றைக்கு சென்னையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருந்தது. மத்திய அரசிட்ட கோரிக்கை வச்சோம். 63,000 கோடி, 63,000 கோடி. இதுவரை இந்திய வரலாறுல ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடி கொடுத்த வரலாறு கிடையாது, இந்தியாவிலேயே கிடையாது. ஒரு திட்டத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 63,000 கோடி கொடுத்து உள்துறை மந்திரி சென்னைக்கு வந்து அவர் கையால் அடிக்கல் நாட்டினோம். அதே போல நடந்தாய்வாளி காவிரி திட்டம்
இந்த ஆட்சி வராதுன்னாங்க. 4 ஆண்டு காலமா தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்த சட்டமன்றத்தில் என்னை விமர்சனம் செஞ்சாங்க. நீங்க கொடுத்தீங்க, அவளை ஏத்துக்கிட்டாங்க மத்திய அரசு, ஆனா நிறைவேறாதுனாங்க. இந்த நடந்தாய்வாளி காவிரி திட்டம் 11,500 கோடி இந்த அரசு மத்திய அரசு இன்றைய தினம் அனுமதித்து முதல் கட்டமா 950 கோடி கொடுத்துட்டது. நடந்தாய்வாளி திட்டம் என்று சொன்னால் காவிரியிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் கடல்ல கலக்கின்ற வரை 2 கரையில் இருக்கின்ற அந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் நதியிலே கலக்கின்றது. அந்த அசுத்த நீரை சுத்தப்படுத்தி நதியிலே விட வேண்டும். இதுதான் திட்டத்தினுடைய நோக்கம். 11,500 கோடி கொடுத்து அரசாங்கம், மத்திய அரசாங்கம் பல்வேறு சாலைகள், தேசிய நெடுஞ்சாலை கேட்ட இடத்தை எல்லாம் கொடுத்தாங்க. இன்னும் இந்த ஆட்சி வந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது மத்திய அரசிடத்தில் கோரிக்கை வச்சு 11 தேசிய நெடுஞ்சாலைக்கு இன்னும் இடம் எடுத்து கொடுக்கல. அதனால அந்த திட்டம் நிறைவேறாம இருக்குது. ஆக ஒரு தேர்தல் வருகின்ற பொழுது கருத்து வேறுபாடு இருக்கலாம், தேர்தல் வருகின்ற பொழுது கருத்து வேறுபாடு இருக்கலாம். தேர்தல் முடிந்த பிறகு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் அந்த கட்சி மக்களுடைய வாக்குகளை பெற்று தான் வெற்றி பெறுது. அப்படி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து தேவையான நிதி, தேவையான திட்டத்தை பெற்று இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உருவாக்குவதற்கு பாடுபட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம். உங்களால எது சொல்ல முடியுமா? அது மட்டுமல்ல, ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாடும். ஒரே வருஷத்துல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்ல. இவ்வளவு வீர வசனம் பேசுறாரு இன்றைய முதலமைச்சர். ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தாரா? முடியாது. அவருக்கு தில்லு கிடையாது, திராணி கிடையாது, திறமை இல்லை. இதே அண்ணா திமுக ஆட்சி இருந்தா இன்னும் பல அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து நம்முடைய மக்களுக்கு தேவையான சிகிச்சை கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சி இருக்கிற பொழுது இந்த வேலூர் மாவட்டத்தை பிரித்து திருப்பத்தூர் தலைமுடமாக கொண்டு புதிய மாவட்டம் வேண்டும் என்று கேட்டீங்க. அதையும் நான் 4 ஆண்டு காலம் 2 மாதம் ஆட்சியில் இருந்தேன். 6 மாவட்டத்தை புதிதாக தோற்றுவித்தேன். 6 மாவட்டம். இந்த திமுக ஆட்சியில் ஒரு மாவட்டத்தை கொண்டாட முடிஞ்சுதா? சரி, ஒரு மாவட்டம் கிடையாது. நிறைய கோட்டங்கள், நிறைய தாலுக்காக்கள் நிறைய கொண்டாடும். அதே போல இன்றைக்கு நாட்டு மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் செயல்படுகிற அரசு அண்ணா திமுக அரசு. அதே போல விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும். விவசாயிகளுக்கு 2 முறை தொடக்க வேளாண் வங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி, மும்முனை மின்சாரம் 24 மின் மோட்டார் கொடுத்தோம். ஏரி குளம் குறையெல்லாம் அங்க குடிமராமத்து திட்டத்தில் தூர்வாரப்பட்டது. இப்படி நிறைய திட்டங்களை நிறைவேற்றிய அரசு அண்ணா திமுக அரசு. ஏழை மக்களுக்கு கொரோனா காலத்தில் 12 மாசம் விலையில அரிசி, சர்க்கரை, எண்ணெய் நாங்கள் கொடுத்தோம். கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது, கல்விகள் மூடப்பட்டது. மன உளைச்சல்ல மாணவர்கள் இருந்தாங்க. கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு, நல்ல தேர்ச்சி பெற்றாங்க கல்லூரி மாணவர்கள். பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். ஆல் பாஸ். அதே போல அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் இந்த ஏழை எளிய மக்களுக்கு, கூரை வீட்டில் இருக்கின்ற மக்களுக்கு வீட்டு மனை இருந்தால் அந்த வீட்டு மனை இருக்கின்றவர்களுக்கு அற்புதமான ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மலைவாக்கு மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். நீங்க கூட என்னலாம் இப்பதான் வீடு கட்டி கொடுக்குறாங்களே, இந்த வீடு மாதிரிலாம் இல்ல, நல்ல அற்புதமான வீடு பல லட்சம் செலவுல கட்டி கொடுப்போம். அதோட அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் அண்ணா திமுக பொங்கல் பரிசா கொடுத்தோம்ல. திமுக ஆட்சி வந்த பிறகு ஒவ்வொரு பொங்கல் என்றும் அண்ணா திமுக ஆட்சிக்கு நம்முடைய ரேஷன் கார்டு வச்சிருக்கிற அனைவருக்கும் விலையில்லா வேஷ்டி சேலை கொடுத்தோம். அதையும் பல இடத்துல கொடுக்கல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட அந்த வேஷ்டி சேலை திட்டம் தரமா கொடுக்கப்படும். மக்கள்
அதோட அடுத்த ஆண்டு தமிழகத்தில் உங்களுடைய துணையோடு அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நம்முடைய தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு அற்புதமான சேலைகள் வழங்கப்படும். தீபாவளியில் எல்லா தரமான சேலை, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல சேலை வழங்கப்படும். அதோட இன்றைக்கு தமிழகத்தில் பல பள்ளிகள் அரசு பள்ளிகள் மூடப்படுது. பள்ளிக்கு தேவையான ஆசிரியர்கள் இல்லை, ஒரு அவலன் இல்லை. 196 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்குது. இதுவரை 96 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு பிரின்சிபால் இல்லை. எப்படி அரசு கலை கல்லூரியில் தரமான கல்வி கிடைக்கும்? சிந்திச்சு பாருங்க. திறமை இல்லாத ஒரு அரசாங்கம், திறமையற்ற ஒரு முதலமைச்சர் இந்த ஆட்சியில் இன்றைக்கு எல்லா துறையும் மிக மிக மோசமான நிலைக்கு வந்துட்டது. அதே போல மருத்துவமனையில் போதிய மருத்துவர் இல்லை, செவிலியர் இல்லை, மருத்துவ உதவியாளர் இல்லை. அதோட மருத்துவமனையெல்லாம் அரசு மருத்துவமனையை சரியா பராமரிக்கல. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு காலோட போனா கால் இல்லாத வர முடியும். அரசு ஆஸ்பத்திரியில் காலோட போனா கால் இல்லாத வர முடியும், கையோட போனா கை இல்லாத வர முடியும், உயிரோட போனா உயிர் இல்லாத வர முடியும். அப்படிப்பட்ட மருத்துவ சிகிச்சை அந்த ஆட்சியில் கிடைக்குது. உதாரணத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கிட்ட பொழுது 2 கையும் இல்லாத ஒரு தொழிலாளி என்னை சந்தித்து மனு கொடுத்தார். நீங்க நினைச்சா 2 கையும் பொருத்தலான்னு. எப்படிப்பா 2 கையும் இல்லாத ஒரு ஆளுக்கு பொருத்த முடியும்? இல்லை, மருத்துவர் சொல்றாங்க, முதலமைச்சர் உண்மையிலேயே நினைத்தா எனக்கு 2 கையும் கொடுக்க முடியினார். நான் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சு அழைத்து ஒரு டாக்டர் குழுவை அழைத்து இவர் கேட்கிறாரு பண்ண முடியுமான்னு கேட்டேன். முயற்சி பண்றேன்னு சொல்லி அவருக்கு இறந்தவர் உடலிலிருந்து வெட்டி எடுத்து 2 கையும் அழகா பொருத்தி இன்றைக்கு திருமணமாகி குழந்தையோட இருக்கார். அண்ணா திமுக ஆட்சியில கை இல்லாத போனா கையோட வர முடியும், திமுக ஆட்சியில கையோட போனா கையில்லாத வர முடியும். அப்படிப்பட்ட அவல ஆட்சி. இதெல்லாம் நான் விளையாட்டுக்காக சொல்லிங்க. ஒரு கால்பந்து வீராங்கனை நினைக்கிறேன், அவர் கால் அடிபட்டு சிகிச்சை போகும்போது உயிரோட போனவர் உயிரில்லாத வெளியே வந்தார். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா மினி கிளினிக், இது என்ன தப்பு? அம்மா மினி கிளினிக் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினி கிளினிக் ஏற்படுத்தி அங்கே இருக்கின்ற ஏழை மக்களுக்கு சிகிச்சை கொடுத்தோம். அது பொறுக்க முடியாத அதை மூடிட்டார் முதலமைச்சர். 2000 அம்மா மினி கிளினிக் மூடிட்டார். திரு ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு நீ 2000 அம்மா மில்லிக்கு தான் முன்ன 4000 அம்மா மில்லிக்கு கொடுக்க போறோம். 4000 கொடுப்போம். ஏழைகளுக்காக இருக்கின்ற அரசாங்கம் ஏழை மக்களுக்கு தகுந்த சிகிச்சை கிடைப்பதற்காக அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே 4000 அம்மா மினி கிளினிக் தொடங்கப்படும். ஏழைகளுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து அண்ணா திமுக உங்களுடைய அரசாங்கம், அண்ணா திமுக அரசாங்கம் வந்தா மக்களுடைய அரசாங்கம். இந்த கட்சி மக்களுடைய கட்சி. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்காகவே வாழ்ந்தார். இதே புரட்சி தலைவர் அம்மா தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு உழைத்தார். இருவரும் தலைவர்களுக்கு வாரிசு இல்ல, இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசு. அப்படி பார்த்துதான் ஆட்சி செஞ்சாங்க. திமுக போல வாரிசு அரசியல் கிடையாது, குடும்ப ஆட்சி கிடையாது. இந்த கட்சிக்கு யார் உழைத்தாலும் அவர் ஏற்றம் பெறலாம், உச்சபட்ச பதவிக்கு வர முடியும். அதுக்கு நானே உதாரணம். திமுக வர முடியுமா? திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து வேற எவரும் வர முடியாது. இன்னைக்கு எடுத்துக்கு உதாரணத்துக்கு திரு கருணாநிதி இருந்தாரு, அதுக்கு பிறகு ஸ்டாலின், அவர் கட்சிக்கு தலைவர், திமுக கட்சி தலைவர். திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி, மகளிரணி செயலாளர் கனிமொழி, அவ்வளவுதான் பதவி. எல்லாம் முடிஞ்சு போச்சு குடும்பத்தோட. இந்த கட்சி ஆட்சி செஞ்சா நாட்டு மக்கள் நன்மை கிடைக்குமா? குடும்ப கட்சி வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலை நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று அன்போடு மக்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் எங்களுடைய கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டை லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற
ஒருவேளை கூட்டணி கட்சி வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அந்த கட்சியுடைய சின்னத்திற்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்து எங்க கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக இருந்து அதிக இடங்களிலே தமிழகத்தில் வெற்றி பெற்று அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க அத்தனை பேரும் ஆதரவை நல்க வேண்டும் இருக்கிற கூப்பி வேண்டி கேட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.